அண்மை செய்தி. இந்து சமய அறநிலையத்துறையின் அலட்சிய போக்கு காரணமாக தமிழ்நாட்டில் கடந்த 4 நாட்களில் திருச்செந்தூர், ராமேஸ்வரம், தஞ்சாவூர், பழனி ஆகிய 4 கோயில்களில் 4 பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்துள்ளனர். கோயிலுக்கு செல்லும் பக்தர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது குறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். தமிழகத்தில் கடந்த 4 நாட்களில் பல்வேறு இடங்களில் கோயில்களில் கூட்ட நெரிசல் காரணமாக பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த உயிரிழந்த பின்னணியில் உறவினர்களும் பக்தர்களும் அறநிலையத்துறையினுடைய அலட்சிய போக்கு காரணமாகவே இந்த உயிர்கள் பறிபோகி இருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். 16, 18, 20, 19 ஆகிய இந்த 4 நாட்களில் சுமார் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக வரிசையில் நின்று கொண்டிருந்த பக்தர் செல்லுமணி மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறி அந்த கோயில் நிர்வாகம் மூடி மறைத்திருக்கிறது. பக்தர் ஒருவர் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்தால் அவருக்கு உடனடியாக மருத்துவ வசதி ஏற்பாடு செய்வது, அதே போன்று கூட்ட நெரிசலில் பக்தர்கள் சிக்கி தவிக்கிற போது அவர்களுக்கு தேவையான காற்றோட்ட வசதி, அதே போன்று குடிநீர் வசதி, முதலுதவி சிகிச்சைக்கான ஏற்பாடுகளை எல்லாம் கோயில் நிர்வாகம் செய்வதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. கூட்ட நெரிசல் ஏற்படுகிற காலகட்டத்தில் கூட்டங்களை அவர்கள் பிரித்து அனுப்புவதற்கான எந்த திட்டத்தையும் அறநிலையத்துறை சார்பில் வைக்கப்படுவதில்லை என்றும், இதனால் தான் இந்த உயிர்கள் பரிதாபமாக பலியாகுவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். மூச்சு திணறல் ஏற்பட்டால் கூட்ட நெரிசலில் மூச்சு திணறி இறந்துவிட்டார் என்று கூறி அதோடு அவருடைய மரணத்தை மூடி மறைத்து விடுவதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று தஞ்சை பெரிய கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி என்பவர் திடீரென அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு கூட்ட நெரிசலிலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார். இதுபோன்ற காலங்களில் ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும். அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு சம்பந்தப்பட்ட பக்தர்களை கொண்டு சென்று அவருக்கு தேவையான சிகிச்சைகள் வழங்க வேண்டும். ஒவ்வொரு முக்கிய கோயில்களில் ஏற்படுகிற இது போன்ற பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய மூச்சு நெரிசல், நெஞ்சு வலி உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான சிகிச்சை அளிப்பதற்காக ஒரு மருத்துவ குழு தயார் நிலையில் வைக்கப்பட வேண்டும். இவற்றையெல்லாம் அறநிலையத்துறை கண்டுகொள்வது என்று கூறப்படுகிறது. அதே போன்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கோயிலில் மூச்சு திணறல் ஏற்பட்டு ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜதாஸ் என்கிற நபர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். சாமி தரிசனம் செய்ய வந்த போது அந்த கூட்ட நெரிசையில் நீண்ட நேரம் நின்றதால் அவர் இந்த பரிதாபமான ஒரு மரணத்தை தழுவி இருப்பதாக அவருடைய உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போன்று தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கடந்த 16ஆம் தேதி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனம் செய்வதற்காக நீண்ட நேரம் பக்தர்கள் காத்து கிடப்பதால் அந்த கூட்ட நெரிசலிலே 100 ரூபாய் வரிசை சாமி தரிசனத்துக்கு வெகு நேரம் நின்றிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுகிற காலங்களிலே அந்த கூட்டங்களை பிரித்து அனுப்புவதற்கு, அதே போன்று முக்கிய விஐபி தரிசனங்களை ரத்து செய்துவிட்டு பொதுவாக வரக்கூடிய பக்தர்களை முழுமையாக அனுமதிக்க வேண்டும். அதற்கான பாதுகாப்பு வசதிகளை ஏற்பாடு செய்து தர வேண்டும். இவற்றையெல்லாம் அறநிலையத்துறை கண்டுகொள்வதில்லை என்றும், ஆனால் சட்டமன்றத்தில் பேசுகிற போது திமுகவை சேர்ந்த அறநிலையத்துறை அமைச்சர் முழு பாதுகாப்பு வசதிகள் ஏற்பாடு செய்திருப்பதாகவும் மூச்சு திணறல் மாரடைப்பு காரணமாக இறந்ததாக கூறி மூடி மறைப்பதாக பக்தர்களும் அதே போன்று இந்த 4 பேர் உயிரிழந்த குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்களும் குற்றம் சாட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.